வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். இந்த ராஜயோகம் என்பது அவர்கள் 8 அங்கங்களாக அதை பிரிச்சிருக்காங்க. இந்த 8 அங்கம் அப்படின்னு சொல்லும் போது இயமம், நியமம், ஆசனம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்றது 8 அங்கங்கள். பிராணாயாம பயிற்சியோட 8 பகுதிகளாக இருக்கு. ஆசனம், இந்த ஆசனம் என்பது தியானத்தில் அமரக்கூடிய விதங்கள். உண்மையா எப்படி அமர்வாங்கன்னு சொன்னா பத்மாசனத்துல அமர்வார்கள், அல்ல வீராசனம்னு சொல்லிட்டு அமர்வார்கள். சுகாசனம் என்று இருக்கிறது. இந்த மாதிரியான ஆசனங்களில் அமர்ந்து பயிற்சி செய்வது, தியானம் செய்வது. அடுத்து வருவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிராணாயாம பயிற்சி. ஆக இந்த பிராணாயாம பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜயோகத்திலே சொல்லப்படுகின்ற பிராணாயாம பயிற்சி என்பது மிக கடினமான ஒரு விஷயம். இந்த பிராணாயாம பயிற்சியின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்குள் அடங்கி கிடக்கின்ற, உறங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்புவதுதான் அதன் நோக்கம். ஆக இங்க சுலபமான பிராணாயாம பயிற்சி உங்களுக்கு நான் வழங்கி அதன் மூலமாகவே அந்த சக்தியை எழும்படி செய்கின்றேன். பிராண சக்தி இல்லாமல் உலகத்திலே எதுவுமே இல்லை. பிராணசக்தி ஆராயும் பொழுது அதுக்குள் பிராணசக்தி அப்படின்ற மூச்சு காற்றில் இருக்கிறது, எல்லா வகையிலும் இருக்கிறது, தண்ணீரில் இருக்கிறது, உண்ணக்கூடிய உணவில், எல்லா வகையிலும் எல்லா நிலையிலுமே பிராணசக்தி இருக்கு. அந்த சக்தியை எப்படி நம்ம அணுவாக இருக்கிறது, பல விதமான கூட்டு அணுவாக இருந்து செயல்படுகிறது. நம்ம உடலே அப்படித்தான் இருக்குது. பிராணசக்தி இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. ஆக இந்த பிராண சக்தியாகப்பட்டது நாம் மூச்சு ஓட்டத்தில் இருக்கிறது. இந்த மூச்சு ஓட்டத்தை ஒரு நிலைப்படுத்தி ஒரு சரியான முறையிலே டீச்சை வழங்கும் போது அந்த மூச்சு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தியாகப்பட்டது எல்லாமே ஒன்று கூடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரத்திலே, சக்தி மையத்திலே போய் அப்படியே நிலை பெறுகிறது. அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, பலமான சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.